ஏ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து எசென்ஷியல்ஸ் ஆஃப் கோட் கிளீனிங். அப்படின்னா என்னன்னா, நம்ம ஒரு ஏஐ சயின்டிஸ்டாக இருக்கட்டும், டேட்டா சயின்டிஸ்ட், மிஷின் லேர்னிங் இன்ஜினியர், இல்லை ஒரு சிம்பிள் சாஃப்ட்வேர் டெவலப்பராக கூட இருந்துட்டு போங்க. ஐ மீன் சிம்பிள்னா நான் ஐ டென்ட் மீன் ஒர்க் இஸ் சிம்பிள் அந்த மாதிரி மீன் பண்ணல. ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருந்தாலும் கோட் கிளீனிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்கில். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் எழுத போகிற ஒரு பைத்தான், சி++ கோட் நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, தெர் ஆர் டூ வேஸ், ரைட்? ஸோ நீங்கள் வந்து ரெண்டு விதமாக கோடு எழுதலாம். ஒன்று அரக்க பறக்கன்னு ஒரு கோடை எழுதி ஒர்க் ஆச்சு, உங்களோட டெஸ்ட் கேஸ் அது சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நீங்கள் மூவ் பண்ணலாம். இல்லை ஒன்ஸ் அந்த ஸ்டேஜ் அரக்க பறக்க ரெடி பண்ணிட்டு ஓகே தட் இஸ் குட், கோட் ஒர்க் ஆகுது. இப்போ அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, அந்த கோடை இன்னும் க்ளீன் பண்ணலாம். க்ளீன்னா என்னென்னா, ஸோ அதை வந்து நான் இந்த 4 பாயிண்ட்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்கள் கோட் வந்து ஃபஸ்ட்டு மெயின்டெனபிளாக இருக்கணும், ஈஸி டு டீபக்காக இருக்கணும். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணலான்னு நான் இன்னும் ஒரு ஃபியூ ஸ்லைட்ஸில் காமிக்கிறேன். அப்புறம் வந்து உங்கள் கோட் க்ளீனாக இருக்கனால அது மற்றவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மற்றவங்க உங்கள் கோட் பார்த்தோன்னே குயிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். ஓகே, இதுதான் இந்த லாஜிக் இவர் இப்படி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, இதே வந்து கோட் வந்து மற்றவங்களுக்கு புரியாத மாதிரி நம்ம எழுதணும்னா, அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுக்கு கேட்டி கொடுக்கவே ரொம்பவே டைம் ஆகிடும், ரைட்? ஸோ டைம் வேஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து கோட் க்ளீனாக எழுதுறதுனால இன்னும் ஒரு 2 அட்வான்டேஜ் இருக்குது. உங்கள் கோட் வந்து ஸ்கேலபிளாகவும் ரீயூசபிளாகவும் இருக்கும். அப்படின்னா என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு பைத்தன் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணலாம். இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு அதே லாஜிக்கை வந்து சிம்பிள் ஒரு லூப் மாதிரி போட்டு ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மாதிரி கிரியேட் பண்ணலாம், ரைட்? ஸோ ஒரு மாடுலரைஸ்ட் கோடாக கிரியேட் பண்ணுறதுனால என்ன யூஸ்னா, அதை வந்து ரீயூஸ் பண்ணலாம் மல்டிபிள் திங்ஸ்க்கு, ரைட்? இதே வந்து இந்த ஒரு சங்க் ஆஃப் கோட் நீங்கள் கிரியேட் பண்ணீங்கன்னா, அந்த கோடை திருப்பியும் எழுதுகிற மாதிரி இருக்கும் வேறு ஏதாவது யூஸ் கேஸ்க்கு. பட் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரியோ இல்லை ஒரு கிளாஸ் மாதிரியோ நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா, அதை மல்டிபிள் திங்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், ரீயூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து எதாவது சேஞ்சஸ் பண்ணணுன்னா கூட நீங்கள் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் இல்லை அந்த கிளாஸு மட்டும் மாற்றினா போதும். ஈஸியாக நீங்கள் டீபக்கும் பண்ணலாம். ப்ளஸ் எதாவது நியூ ஃபீச்சர் எடுத்துன்னு வர்றதா இருந்தாலும் நீங்கள் மாடுலரைஸ் கோடாக எழுதுனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் ஒரு க்ளீன் கோடுக்கான ஆஸ்பெக்ட்ஸ், ரைட்? ஸோ இது வந்து எடுத்த உடனே ஒருத்தரால் பண்ண முடியுமான்னு தெரில. பட் கான்ஷியஸாக நீங்கள் கோட் க்ரியேட் பண்ணி மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். மற்றவங்க என் கோட் பார்த்தா அவங்களுக்கு பெரிய கொஷின்ஸ்லாம் அவங்க ரைஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்ஷியஸ் ஸ்டேட்டோட நீங்கள் கோட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கோடும் க்ளீனாக இருக்கும், ரைட்? ஸோ ஜஸ்ட் ஒரு 2 டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன், ரைட்? ஒரு சைட் ஃபுல்லா அன்கிளீன்டு கோட், இன்னொரு சைட் வந்து ஒரு கிளீன் கோட். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இப்போ பைத்தானில் எக்ஸ் ஈக்குவல் டு 10 ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறீங்க எக்ஸ்ன்னு, அது எக்ஸ் ஈக்குவல் டு 10ன்னு வைக்கலாம். பட் இன்னமும் ஒரு நியான்ஸ்ட் இன்னும் வெல் அண்டர்ஸ்டுட் ஆர் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ப்ரோக்ராமர் ஆர் டேட்டா சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்களா இந்த கேஸில், அவங்களுக்கு வந்து இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 10னா நான் எந்த கான்டெக்ட்ஸில் இந்த வேரியபிளை கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஒரு மிஷின் லேர்னிங் கான்டெக்ட்ஸ்ல நான் ஒரு லேர்னிங் ரேட்டை கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ லேர்னிங் ரேட் இதை வந்து நான் ஒரு கிரேடியன்ட் டெசன்ட் அல்காரிதம்க்கு யூஸ் பண்ண போகிறேன்னா, ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணால் கூட அந்த வேரியபிளுக்கு ஒரு மீனிங் இருக்கணும், ரைட்? ஸோ இதுதான் க்ளீன் கோடுக்கான ஒரு ஆஸ்பெக்ட், ரைட்? ஸோ நீங்கள் கிரியேட் பண்ணுற வேரியபிள் நேமுக்கு ஒரு ஸ்ட்ராங் ரீசன் இருக்கணும். சும்மா எக்ஸ், ஒய், ஏபி இந்த மாதிரி கூட கிரியேட் பண்ணலாம். பைத்தன் அலோ பண்ணும் உங்களை இந்த மாதிரி ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணோம். பட் ஆஸ் அ டெவலப்பரா, ஆஸ் அ எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப்பரா நம்ம அந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு எதுக்கு இந்த வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம், அந்த வேரியபிளுக்கான கரெக்டான நேம் என்ன கொடுத்தா இந்த கான்டெக்ட்ஸ்க்கு சூட் ஆகும். ஸோ அந்த மைண்ட் செட் இருக்கணும், புரியுதா? ஸோ அதே வந்து நீங்கள் செகண்ட் எக்ஸாம்பிளும் பார்க்கலாம். y இஸ் ஈக்குவல் டு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணுறோம் 1 2 3ன்னு. நீங்கள் அதுக்கு பதிலாக ஆக்சுவலாக அந்த லிஸ்ட் எதுக்காக யூஸ் பண்ண போகிறீங்க அந்த சென்ஸ் இருந்ததுன்னா நம்ம வந்து நம்பர்ஸ் அப்படின்னு போட்டு இன்னும் ஒரு அடிஷ்னல் கான்டெக்ட் இப்போ ஒருத்தவங்க பார்க்குறாங்கன்னா குயிக்காக உங்களுக்கு புரியும், ரைட்? எக்ஸ் ஈக்குவல் டு 10னா என்னன்னே புரியாது. மேபி லேர்னிங் ரேட் ஈக்குவல் டு 0.01 ஓகே இதுதான் வந்து கிரேடியன்ட் டெசன்ட்டில் யூஸ் பண்ண போகிற லேர்னிங் ரேட் அப்படின்னு புரிஞ்சிடும். ஸோ மற்றவங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். நம்மளே வந்து நம்ம கோட ஒரு 6 மந்த்ஸ் 7 மந்த்ஸ் கழிச்சு பார்க்கணும்னா கூட கொஞ்சம் குயிக்காக நம்மளுக்கே புரியும். இப்போ தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. இங்கே ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ஃபங்க்ஷன் நேமில் எஃப்னு மட்டும் தான் கொடுத்துருக்கோம், ரைட்? அதுவும் வந்து இட்ஸ் நாட் எ க்ளீன் கோட்.
புரியுதா? ஸோ இந்த ஃபங்ஷன்ல பார்த்தீங்கன்னா, டாக் ஸ்ட்ரிங்ஸும் இல்ல. அந்த கிரீன் கலரா இங்க ஹைலைட் ஆயிருக்குல்ல. ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். இதுதான் வந்து உங்க ஃபங்ஷன் என்னன்னு எக்ஸ்ப்ளைன் பண்ண போது. ரைட்? ஸோ இதுவும் வந்து நீங்க ஆட் பண்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்ப இந்த 3 எக்ஸாம்பிள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். இந்த ஃபங்ஷன் எதுக்காக இருக்குன்னே புரியல அன்கிளீன்ட் கோட்ல. லாஜிக் பார்த்தா புரியுது. ஓகே இது 2 நம்பர வந்து மல்டிப்ளை பண்ணுது. சேம் நம்பர ஸ்கொயர் பண்ணுதுன்னு புரியுது. பட் ஸ்டில் ஒருத்தர் வந்து குயிக்கா அ அ ஒரு நியூ ஜாயினர் வந்து உங்க டீம்ல இருக்காரு. ஜாயின் பண்றாரு. இல்ல ஒரு யாரோ புதுசா உங்க ப்ராஜெக்ட் ஜாயின் பண்றதா கூட, நீங்க இந்த கான்டெக்ஸ்ட் விடுங்க. ஸ்கொயர் நம்பர் இஸ் சிம்பிள். பட் ஒரு காம்ப்ளிகேட்டட் லாஜிக் எழுதுறீங்கன்னா, ஒரு ஃபங்ஷன் நேம் வச்சியும், ஒரு டாக் ஸ்ட்ரிங் வச்சுமே நீங்க அந்த லாஜிக்க ஈஸியா புரிய வைக்கலாம். ரைட்? இன்ஸ்டெட் ஆஃப் அவங்க வந்து ஒரு ஒரு லைனா போய் படிச்சு புரிஞ்சுக்கிறதோட, இந்த மாரி எழுதுனா கொஞ்சம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதே கான்டெக்ஸ்ட்ல தான் இந்த அடிஷனல் எக்ஸாம்பிளும். ரைட்? ஸோ இதுல யூஸ் பண்ற லூப் பாருங்க. லூப்ல யூஸ் பண்ற அந்த வேரியபிள். அன்கிளீன்ட் கோட்ல ஐன்னு ஜெனரலா யூஸ் பண்ணுவோம் எல்லாரும். பட் அதுக்குமே நீங்க சென்சிபிளான ஒரு வேரியபிள் நேம் யூஸ் பண்ணா, அது இன்னமும் புரியும். ஸோ ஸ்கொயர்ட் நம்பர்ஸ்ன்ற ஒரு லிஸ்ட்டுக்குள்ள இருக்க ஒரு ஒரு நம்பரும் அப்படின்னு நம்ம கிளீன்ட் கோட்ல ரெப்ரசன்ட் பண்றோம். ரைட்? ஸோ இதே வந்து நீங்க வந்து அது யூஸ் பண்ணாம இருந்தா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாவே இருக்கும் புரியறது. ஸோ இதெல்லாம் தான் டிஃபரன்ஸ். ஸோ நான் ஜஸ்ட் ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் தான் பிக் பண்ணேன். பட் இத விட நெறைய திங்ஸ் நீங்களாவே கான்ஷியஸா கோட் பண்ண நீங்களாவே நெறைய ஃபிகர் அவுட் பண்ணலாம். சரி நான் இப்ப எப்படி பெஸ்ட் கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்றது? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க என்ன பண்றேன்னா, நீங்க யூஸ் பண்ற ஐடி வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஐடி யூஸ் பண்ணலாம். ஸோ விஎஸ் கோட், பைசார்ம் இந்த மாரி ஐடி யூஸ் பண்றதுனால உங்களோட டைம் அண்ட் எஃபோர்ட் ரொம்பவே சேவ் ஆகும். நெறைய சின்ன சின்ன சின்டாக்ஸ் எரர்ஸ் அப்புறம் வந்து பெப்பைட் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இந்த மாரி ஐடியிலே ஆட்டோமேட்டிக்கா ஃபாலோ பண்றாங்க. ஸோ அறியாமலே நீங்க வந்து உங்க கோட் ஆக்சுவலி கிளீனா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பெப்பேஜ் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ பைத்தானுக்கு ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு இருக்கு. கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இதையும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். இது லிங்க் நான் கமெண்ட்ல ஆட் பண்றேன். இதையும் ஃபாலோ பண்றதுனால உங்களோட கோட் ஆக்சுவலி இத ஃபாலோ பண்ணாலே போதும். உங்க கோட் ரொம்பவே கிளீனாவே இருக்கும். ரைட்? ஸோ அப்புறம் ஒரு டீம்ல போய் நீங்க ஜாயின் பண்றீங்கன்னா, அந்த டீமுக்குள்ளேயே வந்து சில ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தான்ல ஸ்ட்ரிங்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரிங்ஸ் வந்து நீங்க சிங்கிள் கோட் ஆர் டபுள் கோட் ஆர் ட்ரிபிள் கோட்ஸ்லயும் குடுக்கலாம். ஸோ வந்து சில டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, சர்டன் திங்ஸ்க்கு மட்டும் சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே. இதே வந்து வேற யூஸ் கேஸ்க்கு அவங்க டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஒரு டீம் வைஸ் அவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே. அதுவும் இல்லாம ஃபங்ஷன்ல வந்து வேற இடத்துலருந்து நீங்க அந்த ஃபங்ஷன கால் பண்றீங்கன்னா, பைத்தானுக்கு வந்து நீங்க யூசுவலா என்னென்ன அ ஆர்குமென்ட்ஸ் நேம் மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்ல. பட் ஸ்டில் சில டீம்ல வந்து அத மென்ஷன் பண்ணா தான் கோட் புரியும் அப்படின்றதுக்காக மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாரி ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்றனால உங்க கோட் ரொம்பவே கிளீனா இருக்கும். மத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கும் டைம் ரொம்பவே சேவ் ஆகும். ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற யாருக்குன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, கைண்ட்லி சப்ஸ்கிரைப். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோல இஷ்யூஸ் இருந்தா லெட் மீ நோ. கமெண்ட்ல நீங்க ஃபீல் ஃப்ரீ டூ ஷேர் யுவர் கமெண்ட். இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ.